வணக்கம். நேத்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல க்ளோஸ் ஆச்சு. ஸ்டில் ப்ரீமியம்ல தான் இருக்கு. மார்க்கெட் நேற்று மார்னிங் ரொம்ப ஃபிளாட்டிஷாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஹெவி ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், முக்கியமாக கோட்டக் பேங்க் ஆகட்டும், இந்த ரெண்டு ஹெச்டிஎஃப்சியும் கோட்டக்கும் வந்து ஷார்ட் கவரிங்கில் வர ஆரம்பிச்சிச்சு. பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்களேன். நேற்று 47,000 லெவலில் வந்து ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் அந்த 47,000 போகும்போது டென்ஷன் ஆகலை. அந்த 47,000 தாண்டி ஒரு 50-100 பாயிண்ட் தாண்டாம் போதும் ஷார்ட் கவரிங் ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. எஸ்பெஷலி அது வந்து 47,450 பக்கமாக போகும்போதும் நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் இன்னைக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. நேற்று 47,000ல ஹையஸ்ட் கால் இருந்தது. இன்னைக்கு வந்து 48,000ல ஹையஸ்ட் கால் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, புட்டை பொறுத்த வரைக்கும் சரியா, புட்டை பொறுத்த வரைக்கும் 46,000ல இருந்த புட்டு வந்து அப்படி தள்ளி 46,500க்கு வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பேங்க் நிஃப்டி 47,225 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி நேற்று க்ளோஸ் டு அபவுட் 600 பாயிண்ட்ஸ், 586 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த ஷார்ட் கவரிங் தான் வந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போச்சு ஒழிய எந்த நல்ல எண்ணத்தோட பெருசாக வந்து வாங்கணுன்ற எண்ணத்தில் வாங்கலை. ஷார்ட் கவரிங் தான் பேசிக்காக. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. இப்போதைக்கு புல்லிஷாக இருக்கிறது சில ஸ்டாக்ஸ் தான். நான் வந்து சொன்னது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்கு. மற்ற ஸ்டாக்ஸ் அங்கே பேக்கெட்டாக இருக்கிறது வந்து புல்லிஷாக இருக்கு. சரி, இன்னைக்கு அதே மாதிரி நீங்க இன்னொன்று விஷயமும் ஞாபகம் வச்சுங்க. பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீமியம்ல இருக்கு, 131 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்டை ஷார்ட் பண்றதுக்கான தருணம் கிடையாது. மேபி இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் ஃபிளாட்டிஷா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் முடிஞ்சிச்சு. அன்டில் அன்லஸ் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் வராத வரைக்கும். ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 2-3 டேஸா வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஹிண்டல்கோ போன வாரம் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12-13% வந்து கீழே விழுந்துச்சு. அந்த பெர்சன்டேஜ் விழுந்ததுல வந்து ரிகவர் ஆகல. ஆனால் அந்த பார் சைஸ்க்கும் வால்யூம்க்கும் வந்து சம்பந்தம் இல்லாத இருந்துச்சு. இன்னொன்று ஒரு குட் நியூஸ், ஹிண்டல்கோட ஒரு யூஎஸ் ஆர்ம், ரைட், அதை பற்றி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம். அந்த ஆர்ம் வந்து யூஎஸ்ல வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அப்போ பெரும் பணம் திரட்டுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்போ ஹிண்டல்கோ ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஃபியூச்சர்ஸில் வாங்குறீங்களான்றது எனக்கு சொல்ல விரும்பல. பட் கேஷில் வாங்கி வச்சால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஒன்று. ரெண்டாவது, மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்க சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. நீங்க உங்க பணத்தை பாதுகாப்பா நல்ல அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்றது வந்து அட்வைசபிளா இருக்கும். இல்ல உங்களோட ஓன் ஹோம்ஒர்க் பண்ணீங்க, நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கிட்டு. சரி, நேத்து நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், ஹீரோ மோட்டர் கார்ப் ஆகட்டும், இது பி சாஃப்ட் ஆகட்டும், சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஏச்சர் மோட்டர் ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷார்ட் கவரிங்ல, ரைட், ஷார்ட் கவரிங்ல ஏறினது வந்து ஜி, பவர் கிரிட், ஜூபிலண்ட் ஃபுட், இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ல ஏறிச்சு. பட் பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி கீழே வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அப்சைட் போகுது. ப்ராபப்ளி இது வந்து ஷார்ட் கவரிங்ன்றது சொல்றதோட ஒரு லாங் பில்டப்போட ஒரு குவிக் ப்ராஃபிட்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த ப்ராஃபிட் லெவல் முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, தீபக் நைட்ரேட், கிளென்மார்க், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், செயில், கோட்டக் பேங்க், இது எல்லாமே வந்து லாங் பில்டப்ல இருக்கு. கோட்டக் பேங்க் அப்படி விட்டு வைங்க, சார்ட்டை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. தீபக் நைட்ரேட்டை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தோம். நேத்தோட நியூஸ்ல அதுல போய் பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் புரியும் ஏன் லாங் பில்டப் ஆயிருக்குன்றது. ஒன்று. கிளென்மார்க் கேட்கவே வேணாம், அவன் டெய்லி ஏறிட்டு இருக்கான். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்து 445 லெவல்ல வந்து நம்ம பைன்னு சொல்லியிருந்தோம்.
1500 டார்கெட் வச்சு நேற்று 407 நியூ ஹை, அதாவது ஆல் டைம் ஹை கிடையாது. இந்த ஃபால் வந்து அப்படி போனதுல வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 4 monthsல வந்து ஆல்மோஸ்ட் 100% இல்லை, ஆல்மோஸ்ட் 70% ரிட்டர்ன் வந்திருக்கிறது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட். இது ஆர்த்தி இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம வேவ் தியரியில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டாக். செயில் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எங்களோட சேனல் பார்த்துருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏன் செயில் மேலே போயிட்டு இருக்குன்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாங் அன்வைண்டிங் நடந்துருக்கு. பயோகான் ஆகட்டும், அப்போலோ டயர்ஸ் ஆகட்டும், டிசிஎஸ், ஹிந்து காப்பர், இது எல்லாத்துலேயுமே வந்து லாங் அன்வைண்டிங் ஆகிட்டு இருக்கு. லாங் அன்வைண்டிங்னா ப்ரைஸ் கீழே விழுந்துட்டு இருக்கு, ஆனால் யாருமே வந்து ஷார்ட் பண்ணல. ஏன் கீழே விழுந்துட்டு இருக்கு? கையில் இருக்கிற பொசிஷனை நான் விற்கிறேன். இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங் வேலை நடந்துட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி 48,000ல ஹையஸ்ட் காலம், 46,500ல ஹையஸ்ட் புட்டும் இருக்கு, ப்ரீமியம்ல தான் இருக்கு. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,600 தள்ளி எழுதி இருக்கிறாங்க, பயம், ரைட்? நம்ம வந்து ஏற்கனவே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 22,150 160 தாண்டிச்சுனால் 300 320 ஈஸியாக தொடும். அண்ட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுன்னா 500 தொடுன்றது. ஸோ தள்ளி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ 26,600ல ஹையஸ்ட் காலும், அடுத்தது வந்து அப்படியே கொஞ்சம் கீழே 22,550ல செகண்ட் ஹையஸ்ட் காலும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே புட்டை பொறுத்த வரைக்கும் 22,000ல ஹையஸ்ட் புட்டும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வோலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்காது அன்டில் அன்லஸ் அந்த ரேஞ்சை உடைச்சாவலியே. மற்றபடி இன்டர்நேஷ்னல் நியூஸ் எதுவுமே கிடையாது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.